சபரிமலைக்கு வரும் பிற மாநில பக்தர்களிடம் உணவுப் பொருட்களுக்கு அதிக விலை வசூலிக்கும் உணவகங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலையில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க சன்னிதானம், பம்பை, நிலக்கல், எருமேலி மண்டலம், கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள கடைகளில் சோதனை நடத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை தவிர வேறு விலைகளை வசூலிப்பதில்லை என்பதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமாக பணம் வசூல் செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தேவசம் போர்டுக்கு தகவல் தெரிவித்து கருப்பு பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க சட்ட அளவியல் துறை தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருவதாக கேரள அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே சன்னிதானத்தில் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு ஸ்பாட் புக்கிங்கை மாற்ற நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சபரிமலையில் அமைச்சர் சேகர்பாபு இரண்டாவது முறையாக சாமி தரிசனம் செய்தார். வரும் 27ஆம் தேதி மண்டல பூஜை என்பதால் தற்பொழுது சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் அமைச்சர் சேகர்பாபு சபரிமலையில் இருமுடி கட்டி சாமி தரிசனம் செய்தார். இந்நிலையில் தனது மனைவியுடன் இரண்டாவது முறையாக சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை தரிசனம் செய்தார். சபரிமலையில் பக்தர்கள் வருகை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் 12 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தினமும் சராசரியாக 80,000க்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய வசதிகள் செய்யப்படாததால் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கேரள உயர்நீதிமன்றம் தலையிட்ட பின்னர் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு பக்தர்களுக்கு சில வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற மண்டல பூஜைக்கு இன்னும் 7 நாட்கள் மட்டுமே உள்ளதால் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது. சன்னிதானத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இன்று பம்பை முதல் பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறது. இதனால் 12 மணி நேரத்திற்கு மேல் வரிசையில் காத்திருக்கும் சூழல் உள்ளது. 1 மணி நேரத்திற்கு 4000க்கும் அதிகமான பக்தர்கள் 18ஆம் படி ஏறி வருகிறார்கள். வரிசையில் காத்திருந்த தங்களுக்கு உணவு, குடிநீர் எதுவும் வழங்கப்படவில்லை என்று பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.